நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில் ஜென்சி கிட்ஸோட கேள்விகளுக்கும் அதனுடைய பதில்களும் ஒரு எபிசோட் பார்த்தோம். அதில் வாசலில் கோலம் போடுறது, அப்புறம் வாசக்காலில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு பாரதி ஸ்ரீதர் மேம் ரொம்ப விளக்கமாக பதிலளிச்சிருந்தாங்க. அதே வரிசையில் இன்னைக்கு மற்ற நிகழ்வுகள், சமையலறை, பூஜை அறை, இதிலெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக பாரதி ஸ்ரீதர் மேம் மீண்டும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேம்மா. இந்த ஜென்சி கிட்ஸ் ஏன் எதற்கு அவங்க நம்ம டெய்லி பண்ணுறதுக்கான கேள்விகள் பதில்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வாசல் பார்த்துட்டோம், அப்புறம் வாசக்கால் பார்த்தோம்மா. இன்னைக்கு கொஞ்சம் உள்ளே போய் இந்த எபிசோடில் சமையலறை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். சமையலறைங்கிறது அதில் இப்போ இடம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால அங்கேயே சுவாமி ஷெல்ஃப் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி சமையலறையும் பூஜை அறையும் ஒரே இடத்துல இருக்கலாமா, இல்லை சமையலறையில் வைக்கிறதுக்குன்னு சில சுவாமி படம் நம்ம வச்சுக்கலாமா? குரு சாணக்கியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். முதல்ல நம்ம நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு இந்த சேனல் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிக்கு முதல்ல உங்களை பாராட்டணும். கண்டிப்பாக இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற விஷயத்த நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, மற்றவங்களுக்கும் அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இது முதல்ல போட்டு காமிங்க. பெரியவங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியறதில்ல. ஸோ நீங்கள் பார்க்குறது மட்டும் அல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை பகிரும் பொழுது அதுவே ஒரு விதமான புண்ணியம்தான். ரொம்ப நன்றிம்மா. அதனால் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இப்போ அம்மா கேட்டிருந்தாங்க, இவங்க கேட்ட கேள்வி பூஜை அறையும் சமையல் அறையும் ஒன்றா வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றா வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. இப்போ நமக்கு சுவாமி எல்லா இடத்துலையுமே இருக்காங்க இல்லையா? அதனால் நம்ம ஒரு செங்கலை கொண்டாந்து வச்சு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சாலும் அதை தெய்வமாகத்தான் நம்ம கும்பிடுறோம். அதனால் உங்களுக்கு இடம் இருந்தால் தனியாக பூஜை ரூம்னு வச்சுக்கோங்க. இடம் இல்லையா, சமையல் ரூம்லேயே ஒரு சின்ன ஷெல்ஃபில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இறைவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது அந்த இடத்துல தெய்வம் கண்டிப்பாக இருக்கும். பூஜை ரூமில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஓகேம்மா. அடுப்பு யூஸ்வலி ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி வைக்கணுமா? அதில் இருக்கிற சயின்ஸ் என்ன? அப்படி வைக்க முடியாதவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன்? ஏன்னா இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் இருக்காங்க. அங்கே அவன் எந்த இடத்துல வச்சு கொடுக்குறானோ அந்த இடத்துல தான் வச்சுக்கணும். பட் மோஸ்ட்லி ஈஸ்ட் ஃபேஸிங் தான் இருக்கணும் அடுப்பு. ஏன்னா எதனால் அப்படின்னா சூரிய உதயம் அப்படிங்கிறது நமக்கு கிழக்கு தான் சூரியன் உதிக்கிறார். அப்போ இந்த கிழக்கு முகமாக நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நமக்கு அது மென்மேலும் வளரும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது சூரியன் உதிக்கக்கூடிய அந்த கிழக்கு பார்த்து நம்ம எந்த ஒரு வேலையை செய்தாலும் அது நமக்கு சுபமாக முடியும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கோவில்களில் பார்த்திங்கன்னா சுவாமியே கிழக்கு முகமாகத்தான் நம்ம ஃபேஸ் பண்ணி இருக்கும். அதனால் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த கிழக்கு திசை அப்படிங்கிறது நமக்கு வளர்ச்சியை கொடுக்கறது ஒன்று. அண்டு சமையல் அறையில் நமக்கு கிழக்கு முகமாக ஒரு அடுப்பை வச்சு நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கும்போது தினமும் நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிறது. ஸோ தை மாதத்தில் மகர மாதத்தில் பொங்கல் அன்னைக்கு மாத்திரம் நம்ம வெளியில் வச்சு அதை பண்ணுறோம். தினம் நம்ம வீட்டில் அடுப்பை ஏற்றும் போது சூரிய பகவானுக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு நம்ம பண்ணோன்னா நமக்கு உணவே மருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். இல்லைன்னா மருந்தே உணவாயிடும். ஓகேம்மா. அண்டு இதுக்கு பின்னால் ஒரு சயின்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இப்போ ஒரு பண்டிகை நாளாக வந்ததுன்னா அடுப்பை க்ளீனாக தொடச்சிட்டு, கேஸ் அடுப்பாக இருந்தாலும் இப்போ அது மேலே ஒரு அரிசி மாவு கோலம் போட சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு அந்த பழக்கம் எப்படி வந்தது? இப்போவும் அது போடணுமா? அது ஏன்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம பண்டிகை காலம் மட்டும் இல்லை, டெய்லியே லேடிஸ் நைட்டு, அதுவும் இன்றைக்கெல்லாம் அடுப்பு துடைக்கிறதெல்லாம் கஷ்டமே இல்லை. மார்க்கெட்டில் எத்தனையோ க்ளீனிங் மெட்டீரியல் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அந்த காலத்தில் ஒரு சாணியை போட்டு மெழுகி அடுப்பில் கறி அடுப்பாக விறகு வச்செல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் நம்மளுடைய கேஸ் அடுப்பை நம்ம தொடச்சி மோடை மேலே எப்போவுமே அரிசிமா கோலம் போட்டு அக்ஷயம் அப்படின்னு எழுதணும் அப்படின்னு ஐ திங்க் மகாபிரிவா கூட அதை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தொடச்சிட்டு அரிசி மாவில் கோலம் போட்டு அதில் அக்ஷயம்னு எழுதணும். அப்போ தான் எப்பொழுதுமே அங்கே
அள்ள அள்ள குறையாத செல்வம் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே. அரிசி மாவில் வந்து சின்ன சின்ன எறும்புகள் பூச்சிகள் எல்லாமே, ஏன்னா நம்ம வீட்டிலையே நம்ம பித்ருக்கள் வாசம் பண்ணுவா, அதனால் அவங்க ராத்திரியில் வந்து அந்த அரிசி மாவு சாப்பிட்றது, அந்த அந்த ஜீவராசிகளுக்கு நம்ம வந்து உணவளிக்கிறது அப்படிங்கிறது. அதனால் அது நம்ம ஹிந்து தர்மத்தில் இருக்கிறது. ஓகே. நான் பண்டிகை காலம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் டெய்லியுமே டெய்லி பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஓகே. இப்போ நமக்கு வந்து நிறையா ஜாதக கிரகங்கள் சரியில்லை, பரிகாரம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம பண்ணுறத விட டெய்லி இதை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா அது சின்னதாக வந்துட்டு போகலாம். நமக்கு வந்து அதுக்கு ஒரு பரிகாரம் தேடி போகிறதுக்கு பழக்க வழக்கங்கள் இது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சது. பழக்க வழக்கங்கள் டெய்லி பண்ணுறத பண்ணாலே போதுமானது. ஓகே.